ஸ்ரீ பத்ம புராணம் 8ஆம் பகுதி. பிப்பலன். கஷ்யப முனிவருக்கு பிப்பலன் என்றொரு மகன் இருந்தான். எந்த காரணத்தாலும் தடைபடாமல் 1000 ஆண்டு அவன் தவம் தொடர்ந்தது. கடவுளர்கள் அவன் மீது பூமாரி பொழிந்து வேண்டிய வரம் யாது என்று கேட்க, அவன் உலகில் உள்ள அனைத்தும் தன் சொல்லிற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கேட்க, அவ்வாறே வரம் பெற்றான். இதனால் பெருமகிழ்ச்சி கொண்ட அவன் ஒரு குட்டையின் அருகில் அமர்ந்து பெருமிதம் அடைந்திருக்கையில், ஒரு கொக்கு அவன் முன் தோன்றி அவன் 3000 ஆண்டுகளை வீணாக்கிவிட்டான் என்று குறை கூறியது. அது கேட்ட அவன் வியப்புற்று, மும்மூர்த்திகளில் யார் நீ என்று அதனிடம் கேட்டான். அதற்கு கொக்கு தன்னை பற்றி சுகர்மனிடம் சென்று கேட்குமாறு கூறிற்று. சுகர்மன் குந்தலன் என்ற அந்தணனின் மகன் சுகர்மன். அவன் தன் வாழ்நாளில் அவனுடைய பெற்றோர்களுக்கு தொண்டு செய்வதையே முக்கிய குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வந்தான். சுகர்மன் பிப்லனை இனிய முகத்துடன் வரவேற்று உபசரித்தான். பின்னர் அவனை பற்றிய விவரங்களையும் கொக்கை பற்றியும் அதன் சொல் கேட்டு பிப்பலன் வந்திருப்பது பற்றியும் அறிந்தான். அந்த கொக்கு யாரென்று கேட்க, சுதர்மன் அது பிரம்மம் என்று விடையளித்தான். உலகில் அனைத்தையுமே அவனால் கட்டுப்படுத்த முடியுமா என்று பிப்பலன் சுகர்மனை கேட்டான். நீயே பார்த்து அறிவாய் என்று சுகர்மன் கூறினான். அவன் தேவர்களை தன்முன் வருமாறு அழைக்க, இந்திராதி தேவர்கள் அவன் முன் தோன்றி எதற்காக அழைத்தாய் என்று வினவினர். அப்போது சுகர்மன் தன் சக்தியை பற்றி பிப்பலன் தெரிந்து கொள்ளவே அவ்வாறு அழைத்ததாக கூறினான். தேவர்கள் அவனுடைய பெற்றோர்களின் பக்தியை வாழ்த்தி சென்றனர். சுகர்மன் தான் பெற்றோர்களுக்கு செய்யும் தொண்டே தனது சக்திக்கு காரணம். நான் எந்தவிதமான தபமும் செய்யவில்லை, மந்திரங்களை உச்சரிக்கவில்லை, யாகங்கள் தீர்த்த யாத்திரை எதுவும் செய்ததில்லை என்றும், அவை அனைத்தையும் விட பெற்றோருக்கு செய்யும் சேவையே உயர்ந்தது என்றும், வேதங்கள் கற்றும் தாய் தந்தையருக்கு சேவை செய்யாவிட்டால் என்ன பயன் என்றும் கேட்டான். இதுவே நான் உபதேசம் செய்யக்கூடியது என்று கூறிய யயாதியின் வரலாற்றை கூறினான். சந்திரகுல மன்னன் யயாதி. அவனுக்கு 4 புத்திரர்கள், தேவயானி சர்மிஷ்டை என்று 2 மனைவியர். அவன் பல காலம் அறநிலையில் வாழ்ந்து நாட்டை ஆண்டு வர அவன் புகழ் தேவருலகத்தை எட்டியது. தேவேந்திரன் தன் சாரதி மாவலியை அனுப்பி யயாதியை தேவலோகத்திற்கு அழைத்து வர சொன்னான். தான் இளைஞன் என்றும் தேவலோகம் வரவேண்டிய அவசியமில்லை என்றும் கூறி தன் நாட்டு மக்களை எல்லாம் தர்ம நெறியில் ஒழுகுமாறும் விஷ்ணுவிடம் பக்தி கொண்டிருக்குமாறும் கூறினான். யயாதியின் தர்ம நெறியால் புவியே சொர்க்கமாகியது. யயாதியின் தர்ம நெறிவிக்கு பங்கம் விளைவிக்க காதல் தெய்வம் கந்தர்ப்பன் அனுப்பப்பட்டான். இதனால் யயாதி மனம் மாற ஆரம்பித்தது. அவனும் முதுமை அடைந்தான். ஒரு சமயம் அவன் காட்டில் ஒரு மானை வேட்டைக்காக துரத்தி வந்தான். அங்கொரு அழகிய நீர்நிலையில் ஒரு பெரிய தாமரை மலரையும் அதன் மீது ஓர் அழகியையும் கண்டு அவன் மனம் அவள் மீது மோகம் கொண்டு அவளை மணக்க விரும்பினான். அவள் தன் பெயர் அக்ஷருவிந்தமதி என்றும் ரதியின் மகள் என்றும் ஓர் ஆண் அழகனையே மணக்க விரும்புவதாகவும், யயாதி முதியோன் ஆனதால் மணக்க முடியாது என்றும், அவன் இளமை பெற்று வந்தால் அவனை மணக்க தடையில்லை என்றும் கூறினான். நாடு திரும்பிய யயாதி தன் 4 மகன்களில் ஒவ்வொருவரையும் தனக்கு அவர் தன் இளமையை அளித்து முதுமையை ஏற்குமாறு வேண்ட, மறுத்த மகன்களுக்கு அரசு இல்லை என்று சபிக்க, புரு என்ற மகன் மட்டும் மகிழ்வுடன் தன் இளமையை நல்கினான். இளமை பெற்ற யயாதி கானகத்தில் கண்ட அழகியை அணுகிட அவள் அவனை மணக்க 2 நிபந்தனைகளை விதித்தாள். ஒன்று, அவன் மணந்திருக்கும் 2 மனைவியரையும் விட்டுவிட வேண்டும். 2வது, தான் சொல்லும் எதையும் தட்டாமல் செய்ய வேண்டும் என்றாள். யயாதி அவற்றுக்கு சம்மதம் தெரிவித்து அவளை மணந்தான். பல காலம் குடும்ப வாழ்க்கைக்கு பிறகு அவள் யயாதியிடம் உலக இன்பம் அனுபவித்தது போதும் என்றும், ஸ்வர்க்கம் இருவரும் செல்ல வேண்டும் என்றும் கூற, யயாதி புருவிற்கு அவன் இளமையை திரும்பி தந்து அரசனாக்கினான். புருவை ஆசிர்வதித்து யயாதி மனைவியுடன் சொர்க்கத்தை அடைந்தான். புத்திரன் என்றால் புரு மாதிரி இருக்க வேண்டும். பெற்றோர்கள் தொண்டுக்கு வேறு இணை இல்லை என்று சுகர்மன் பிப்லனுக்கு எடுத்துரைத்தான்.
தாய் தந்தையர்களுக்கு செய்யும் சேவையே சிறந்த புண்ணியம் என்பதை அறிய வேண்டும். 8ஆம் பகுதி முற்றிற்று.